மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. சமையல் கலைஞர் ஷெஃப் தாமுவுக்கு விருது அப்படின்னு போட்ட உடனே எனக்கு தலைகால புரியல, ஒரே சந்தோஷமா இருக்கு, கண்ணு தண்ணியே வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து யாரும் ரெகனைஸ் பண்ணல, இலக்காரமா பார்த்தாங்க. தாமு சார் அப்படின்னா ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு மிடுக்கு, ஒரு கம்பீரம். அவருக்கு என்னப்பா அவரு காரு கப்பல் எல்லாம் வச்சுட்டு நல்லா சௌக்கியமா இருக்காரு. அப்பெல்லாம் கஷ்டம்னா கஷ்டம். எங்கெல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபா. மார்னிங் வந்து 7 மணிக்கு டியூட்டிக்கு வந்தேன்னா 6 மணி வரல முடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரூம் சர்வீஸ் கேட்பேன். அங்கே போனால் அதை காசு தருவாங்க. கஷ்டப்பட்ட காலங்கள் ஒருவேளை சாப்பாடு எவ்வளோ, ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தங்க இடம் இல்லை. ஆமா, இடம் கிடைக்கல, எனக்கு காசு இல்லை. எங்களுக்கெல்லாம் சமையல் சொல்லி கொடுத்து எப்படி சமைக்கணும்னு அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன ஒரு மனிதர் ஒரு நேரம் தான் சாப்பிட்டு. ஆமா, என்னுடைய மைண்ட் செட்டே வந்து ஐ வாண்ட் டு பிகம் a chef. அதுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டேன். வேற எந்த இதுலையுமே வந்து நான் டைவர்ட் பண்ணவே இல்லை. ஒன்லி கிச்சன்ல மட்டும் டைவர்ட். ஆனா அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுக்கும்போது என்ன மாதிரியான விமர்சனங்கள்? ஏன்னா எனக்கு வந்து அம்மாலாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இந்த லைன்ல போனா கெட்டு போயிடுவேன் அப்படின்னு. என்ன பயம் இருந்தது அவங்களுக்கு? நான் தண்ணி அடிக்க போறேன், தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், அந்த மாதிரி வந்து கெட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுவாங்க. நான் சொன்ன கெட்டு போறவன்னா எங்க வேணும் கெட்டு போகலாம். ஹோட்டலில் கிடைக்கும் போது ஹோட்டலில் போற சமையல்காரன் சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்றும் தர மாட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க. எல்லாத்தையும் ஒரு பிம்பம் பெருசா இருந்தது, தமிழ் பொடியாயிருச்சு, ஆக்கிட்டீங்க. அன்னைக்கு எதுவுமே இல்லாம அம்மா ஒண்ணு சமைச்சு தந்துருப்பாங்க, வீட்டுல நிலைமை இல்லை. ஆனா அதுதான் எனக்கு இன்னைக்கும் பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லுங்க. அம்மா மீன் குழம்பு வச்சோன்னா டாப் நாச். சொராப்பிடு சாத்தில் போட்டு பசஞ்சு நெய் விட்டு தருவாங்க. ஐயோ, நீங்க நினைவு மாட்டீங்க இதெல்லாம். அந்த அளவுக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா கையில் சாப்பிடுறது ஒரு தனி மாதிரி தான். அது டேஸ்ட் தெரியுது, அந்த பாசம் அன்பு அதை பார்க்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சவங்க நம்ம கூட இல்லையேன்னு ஒரு வருத்தம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதுக்கு சொந்தக்காரர் செஃப் தாமு சாரை தான் சந்திக்கிறதா இருக்கும். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். ஐயா வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு முதல்ல. தேங்க்யூ. ஏன்னா எங்கள்ல ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு, அது உண்மை இல்லையா? இப்போ இந்த பத்மஸ்ரீ அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னைக்கு ஷெஃப் தாமு அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஆமா ஆமா. ஆனா வெறுமனே அந்த அடையாளத்துக்கு கிடைச்ச விருது இல்லை. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி சமையல் கரண்டிய கைகள்ல பிடிச்ச அந்த பயணத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். கண்டிப்பா அதான் உண்மை. அந்த ஜேர்னி எவ்வளவு ஒரு கடினமான ஜேர்னி. அதாவது நான் சொல்றது வந்து 1977 பாம்பே தாஜ் கோரமண்டல் பாம்பே அங்கே வேலை செய்யும்போது அப்போ ட்ரெயினியாக தான் இருந்தேன் நான். ஸோ அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ரூம்லாம் இருக்கும். அதை வந்து கோல்ட் ரூமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும். அதுக்கு க்ளீன் பண்ணும்போது கையில் ரத்தம் வரும், பழமளமாக ரத்தம் வரும். அதெல்லாம் பொறுத்துட்டு அதை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கும் அதே மாதிரி அதுக்கு கிச்சனில் வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து அங்கேயே ஒரு 6 மாதம் ஆச்சு. ஏன்னா முதல்ல வந்து இந்த கோல்ட் ரூம் க்ளீனிங், அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறது, ஆனியன் கட் பண்ணுறது, உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது, இதுலேயே வந்து டைம் போச்சு. அதே மாதிரி மீனை வந்து முள் இல்லாமல் எடுக்கிறது, சதையோடு எடுக்கிறது, கோழியை கட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து புச்சரின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டில், அதேமாதிரி கோல்ட் ரூமில் இது மாதிரி நிறைய வந்து அப்போல்லாம் கஷ்டம்னா கஷ்டம். எங்கெல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபா. அவ்வளோதான் சம்பளமே. மாதத்துக்கு ஒரு 100 ரூபா. அது ட்ரைனிங் பீரியடில் அவ்வளோ தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து நாங்கள் இன்னொரு ரூபா வாங்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் வந்து 7 மணிக்கு டியூட்டிக்கு வந்தேன்னா 6 மணி வரல முடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரூம் சர்வீஸ் கேட்பேன். அங்கே போனால் அதை காசு தருவாங்க ரூமில் சர்வீஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கோசரம் என்ன பண்ணேன், ஒரு காஃபி எடுத்து போய் கொடுத்தா இந்த அங்கெல்லாம் வந்து துபாயிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது எல்லாம் சேர்த்து நாங்கள் எல்லாம் மொத்தக்கிட்ட ஒரு 10 பேர் போனோம். ஸோ எல்லோரும் அதை பகிர்ந்துக்கிறது. கையில் காசு இல்லாமல் இருக்கும்ல, வீட்டில் வர வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்ட காலங்கள் ஒருவேளை சாப்பாடு. அதே மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரூம் கிடைக்காம பாம்பேயில். ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். கரண்டியில் சொல்ல விட அந்த ஜேர்னி வந்து ரொம்ப டஃப் ஜேர்னி. எஸ், வெரி டிஃபிகல்ட் ஜேர்னி. எங்களுக்கெல்லாம் சமையல் சொல்லி கொடுத்து எப்படி சமைக்கணும்னு அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன ஒரு மனிதர் ஒரு நேரம் தான் சாப்பிட்டு. ஆமாம், ஒரு நேரம் தான் சாப்பாடே.
மற்றபடி என்ன பண்ணுவோம்னா படுக்க வரும்போது தண்ணி குடிச்சு படுத்துருவோம். பச்சை தண்ணி குடிச்சு படுத்துருவாங்க. ஸோ அதாவது ஸ்டேஷனில் இருப்போம், அந்த ரெஸ்ட் ரூம் இருக்காங்க, அந்த ரூமில் வந்து தண்ணி குடிச்சிட்டு ரூம் சிட்டிங் ரூம் இருக்குல்ல, அங்கே வந்து படுத்து தூங்கிடுவோம். மறுநாள் காலையில் திரும்பி போவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் சொன்ன பிறகு அவங்க ஒரு அகாமடேஷன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பேயிங் கெஸ்ட்டாக இருந்தோம் அங்கேயே பாம்பேலேயே. ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் நிறையா இருந்துச்சு. ஒரு வேளை சாப்பாடு, காசு கம்மி, வீட்டில் வந்து சொல்ல முடியாத நிலைமை, வந்துடுறனாலும் வர முடியாத நிலைமை. ஏன்னா இதுதான் எனக்கு கரியர்ன்றது மைண்ட் செட் ஆகிடுச்சு. இதிலேருந்து தான் நம்ம டெவலப் பண்ணதே. அது மாதிரி பட் கண்டிப்பாக வந்து அதுக்கெல்லாம் ஒரு பலன். ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதாகட்டும், அதே மாதிரி பிஹெச்டி பண்ணதாகட்டும், இந்த புக்ஸ் எழுதுனாகட்டும், இப்போ வந்து கடவுள் ஆசீர்வாதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தது. இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் கஷ்டப்படுறதுக்கு தான் இதோட பலன் ஆக்சுவலி. இப்போது எந்த வயசில் ஓகே நம்ம சமையற்கலைஞர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்த வயது? ஆக்சுவலாக இந்த காலேஜ் படிக்கும்போது அது 77ல் என்னுடைய மைண்ட் செட்டே வந்து ஐ வாண்ட் டு பிகம் மை ஷெஃப். அதுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டேன். காலேஜில் படிக்கும்போது எனக்கு கோல்டு மெடல்லாம் கிடச்சிது. இருந்தாலும் நான் வந்து படிக்கும்போதே நான் வந்து ட்ரைனிங் பண்ணேன். அப்போ வந்து அந்த ஹோட்டல் பேர் சுதர்சன் இன்டர்நேஷ்னல், இப்போ ப்ரெசென்ட்டாக அம்பாசடர் பல்வா. நான் காலேஜ் படிக்கும்போது ஈவினிங்கில் வந்து 6லேருந்து 10 o'clock நான் ஹோட்டலில் ட்ரெயின் பண்ணோம். ஸோ அப்போல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆசைப்பட்டேன். அந்த கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபைனல் இயர் வரும்போது அந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. நான் வந்து அங்கே என்ன கற்றுக்கிட்டனோ அதை இங்கே கொடுத்தேன். அந்த எக்ஸாமினேஷன் அப்போ கொடுத்தபோது ஷெஃப் அரவிந்த் சரஸ்வத், தாஜ் கோர்மண்டோட ஷெஃப், அவர் வந்தார். அவர் டேஸ்ட் பண்ணார். போயிட்டு திரும்பி வந்தார். எப்படி பண்ணேன்னு கேட்டால், இதே மாதிரி பண்ணேன், ஃபிஷ்ஷும் வந்து ஒரு சிக்கனு ஒரு சாலட் ஒன்று பண்ணேன். மூணுத்தையும் கேட்டார், எங்கே ட்ரெயின் பண்ணுறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி சுதர்சன் இன்டர்நேஷ்னல் இருக்கேன், 3 வருஷமாக அங்கே தான் சார் இருக்கேன் அப்படின்னேன். அவர் நாளைக்கு காலை என்னை வந்து பார் ஹோட்டல் அப்படின்னா தாஜில் போய் பார்த்தா அவனை உடனே வந்து என்னை கம்பேர் பண்ணிட்டார் அங்கே பாம்பேயில். ஸோ இது அப்படி தான் வந்து இது டெவலப் ஆனது. அந்த ஏஜ் ஆஃப் அப்போ என்ன வயசு இருக்கும், எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அந்த ஏஜில் தான் வந்து இனிமேல் நம்ம கரியரை வந்து சமையல் தான் இருக்க போகுது. வேறு எந்த இதுலேயுமே வந்து நான் டைவெர்ட் பண்ணவே இல்லைண்ணே. ஒன்லி கிச்சனில் மட்டும் தான் டைவெர்ட் பண்ணேன். எப்படி சார் அப்படி ஒரு தீர்க்கமான முடிவு? ஏன்னா இப்போ ஒரு 5-10 ஆண்டுகளில் கடந்த காலங்களில் இந்த சமையல் துறை அப்படின்னா ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க அப்படி. ஆனால் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுக்கும்போது என்ன மாதிரியான விமர்சனங்கள்? ஏன்னா எனக்கு வந்து சாப்பிட நல்லா பிடிக்கும். சாப்பிட்றது வந்து வெரைட்டிஸாக சாப்பிட பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து அழகாக செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு. அந்த வெரைட்டிஸ் பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி இந்த லைனில் படிக்கிறதுக்கு காரணமே ஒன்று வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் சாப்பாடு. அந்த அப்போல்லாம் அம்மாலாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வைப்பாங்க, ஒரு உருளைக்கிழங்கு செய்வாங்க. அதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா அவங்க ஸ்டவ் இது பம்ப் ஸ்டவ் தான். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சிம்பிளிஃபை பண்ணி டிவியில் கொடுக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். அது பை காட்ஸ் கேஸ் நிஜம் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி வந்து சாப்பிட்றது ஒன்று, வெரைட்டியாக சாப்பிட்றது ஒன்று. சாப்பிட்றது சாதாரண பிடிக்கும், சைஸை பார்த்தா சொல்லலாம் அதை சாப்பிட்டுப்பான் அவன் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கும். அதனாலே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆனால் அப்போ வந்து அம்மாலாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இந்த லைனில் போனால் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு. என்ன பயம் இருந்தது அவங்களுக்கு? நான் தண்ணி அடிக்க போகிறேன், தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், அந்த மாதிரி வந்து கெட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுவாங்க. இல்லை சமையலுக்கும் அதுக்கும் எப்படி? இல்லை ஹோட்டலில் இருந்தால் வேலை கிடைக்கும். ஓகே, அதனால வந்து அவள் சொல்லுவாள். நான் சொன்னால் கெட்டு போகிறவனா எங்கே வேணும் கெட்டு போகலாம், பட் இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கிறது பெரிய விஷயம். என்னை வந்து இதில் சேர்த்தாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிரசிடென்சி காலேஜில். சரி, 1 இயர் படித்தேன். அப்புறம் அப்போல்லாம் சொல்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேட்டிங் தான் வேணும்னு. அந்த 1 இயர் படித்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதில் ஜாயின் பண்ணேன், கேட்டிங் அதில் ஜாயின் பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஷெஃப் ஆகணும் தான் வரணும். ஆனால் இப்போ அம்மாவே வேண்டான்னு சொன்ன சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறது உண்டு இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி என்ன விமர்சனங்கள்லாம் இருந்தது? அதாவது அம்மாவை தவிர மற்றவங்களாம் வந்து ஜாயின் பண்ணுங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்குது. எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தார் ராஜன் சார்னு, அவர் ஃபியூச்சர் நல்லா இருக்குது. எங்கள் அப்பாவில் சொன்னார், ஜாயின் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன், 3 வருஷம் காலேஜ் படிக்க நான் ட்ரைனிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அப்போது அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்க, அம்மா மட்டும் சப்போர்ட் பண்ணலை. அப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அம்மா கொஞ்சம் வேண்டாம் போக இருந்தாங்க. ஹோட்டலில் கிடைக்கும் போது கூட ஹோட்டலில் போகிற சமையல்காரன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் எல்லாம் அப்படி ஒரு பிம்பம் பெருசாக இருந்தது, அது இன்னைக்கு தவிடு பொடி ஆயிடுச்சு, ஆக்கிட்டீங்க. அது எப்படி இருந்தது அது அந்த காலகட்டம்? அதான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 16 வருஷம் ஹோட்டலில் இருந்தேன். ஒரு ஸ்டேஜ் வந்து நான் டீச்சிங் லைன் வரேன். அந்த டீச்சிங் லைன் வரும்போது எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா இனிமேல் ஹோட்டல் வேலை இல்லை உனக்கு, எந்த டைமிங் கிடையாது. 7 மணிக்கு போனால் விடிய காலையில் 2 மணிக்கு வரும். அப்போல்லாம்
ஸோ அவர் டீச்சிங் லைன் வந்த பிறகு அம்மா வாஸ் வெரி ஹாப்பி. அம்மா கோசமே நான் வந்து டிகிரி பண்ணேன், பிகாம் பண்ணேன், எம்பிஏ பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த லைன் வந்து ஒரு என்னுடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் இஸ் லைன்ஸ் நான் ஃபுல்லாக வந்து கிச்சன். இப்போ நான் யாருக்கு இந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த டெடிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்போல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க கேட்ரிங் காலேஜில், வேலை கிடைக்கிது, ஆனால் வேலையை விட்டு வேறு லைனுக்கு போயிடுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் போயிடுறாங்க, வேறு மாதிரி மாறிடுறாங்க. அது உங்களுக்கு நிஜமாகவே இப்போ ரியலி என்ன 100% உங்களுக்கு இந்த ஃபீல்டு தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேரியர் ஓரியன்டாக இருந்தால் இட்ஸ் வெரி குட் ஸ்கோப் இட் காட். இன்னைக்கு இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். அதை தாண்டியும் இந்த மாதிரியான கடினமான நாட்கள் எல்லாம் கடந்து வந்தோமே அப்படின்னு இன்னைக்கும் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப கடினமான நாள் இது என் வாழ்க்கையில் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இட் வாஸ் சர்ப்ரைஸ். நான் வந்து படுத்துட்டேன், 9:30 மணிக்கு படுத்துட்டேன். நான் திடீர்னு ஷெஃப் சஞ்சீவ் கபூர் ஃபோன் பண்ணுறாரு. நான் பெட்டில் படுத்துட்டுருக்கேன். ஷெஃப் சொல்லுங்கள் ஷெஃப், இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க என்ன, யூ காட் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு. உடனே நீங்கள் டிவி போய் பாருங்கன்னா டிவியில் பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி இந்த பத்மஸ்ரீ விருது கலைஞர், அதாவது சமையல் கலைஞர் ஷெஃப் தாமுவுக்கு விருது அப்படின்னு போட்டோடனே எனக்கு தலைகால புரியல, ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் லைஃப்பில், அப்படி இப்படிலாம் வரல, பணக்காரனாக வரல, மீடியம் ஃபேமிலி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதுக்கு வந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இது அவார்டு, அதுவும் வந்து 4th சிவிலியன் அவார்டு வந்து இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய ஹானராக எடுத்துக்கிட்டேன், பெரிய பெருமை, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த அவார்டுக்கு நம்ம சூட் ஆகிட்டோம். அது இல்லாமல் இது பெஸ்ட் பார்ட் வந்து ஷெஃப் கே தாமோதரன் பத்மஸ்ரீ போட்டு அந்த கீழே வந்து கல்நெறின்னு போட்டிருந்தாங்க. அதில் தான் மகிழ்ச்சி ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஆர்ட்டு, ஸ்போர்ட்ஸு, இன்ஜினியரிங் நிறைய கொடுக்குறாங்க. கல்நெறின்னு சொன்னோடனே என் லைனில் கொடுத்ததுக்கு மை காட், அதுதான் வந்து கண்ணில் தண்ணியாக வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து யாரும் ரெகக்னைஸ் பண்ணல, இலக்காரமாக பார்த்தாங்க. இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கல்நெறியில் கொடுக்கும்போது எனக்கு கடவுளுக்கெல்லாம் தேங்க் பண்ணேன். நான் வந்து மெயினாக வந்து தேங்க் பண்ணது வந்து பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும், அவங்க பறவையில் வந்திருக்கோம், ஜூரிக்கு வந்திருக்கோம், 3 பேர் தான் பண்ணேன். அது டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ தேங்க் பண்ணேன். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஒரு பொக்கிஷமாக எடுத்தேன். அந்த அளவுக்கு வந்து உள்ள அப்படியே கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு எனக்கு. மெயினாக சாதாரணமாக இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, பத்மஸ்ரீ அவார்டு அப்படி போட்டு ஆர்ட்டு வேறு ஏதாவது கொடுத்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது. கல்லறின்னு கொடுத்தோன்னே மை காட், உச்சந்திரையெல்லாம் நிதிக்குச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த 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 நிமிஷம் யாராவது ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப நெருங்கினவங்களுக்கு கூப்பிட்டு பேசணும், சொல்லணும். ஃபர்ஸ்ட் என் பொண்ணு தான் பண்ணேன். அருமை. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க துளி குதிக்கிறாங்க. டாடி பத்மஸ்ரீ அவார்டுன்னு அவ்வளோ பெரிய ஈஸி இல்லை, அவ்வளோ பெரிய அவார்டு அது உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த அவங்களுக்கு அப்போ வந்து 3 மணி இருக்கும். ஸோ 9:15 மணிக்கு பின்னுக்கு அவள் ஃபஸ்ட்டு கால். எப்பவுமே நான் எது வாங்கினாலும் வந்து அவள் எப்பயும் அவ்வளோதான் ஃபோன் பண்ணுவேன். ஸோ இது வந்த உடனே ஃபஸ்ட்டு கால் அவ்வளோ தான் பண்ணாங்க. எனக்கு ஒரு இவர் சஞ்சீவ் கபூர் ஃபோன் பண்ணார். உடனே MS கில்லுன்னு இதில் இருக்கார், டெல்லியில் இருக்கார், அவரும் ஷெஃபாக இருக்கார். அவங்க 2 பேருமே ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னது. சாதாரணமாக வந்து அந்த அளவுக்கு ஐ மீன் பேச வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இந்த விஷ் பண்ணது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு எப்படியும் ஒரு இன்னும் 1200 கால் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4000 மெசேஜ் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சந்தோஷம் செஞ்சுட்டு டபுள் மடங்கு ஆகுது. இந்த இந்த மகிழ்ச்சிக்கு மத்தியிலையும் நான் கேட்ட மாதிரி அந்த ஒரு நாள் அப்படின்றது ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஒரு அதான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு அது கிடைச்சது நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது தாஜ் பாம்பே தான் ஞாபகம் இருந்துச்சு. ஓகே. ஸோ அது அதே மாதிரி எவ்வளோ ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ரயில்வே பிளாட்ஃபார்மில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தங்க இடம் இல்லை. ஆமாம், இடம் கிடைக்கல எனக்கு. காசு இல்லை. ஒரு வாரம் 1 வீக் ரயில்வே வந்து அதுக்கப்புறம் தான் பேயிங் கெஸ்ட்டு கிடச்சிது எனக்கு. நிஜமா எங்களால் நம்பவே முடியல. ஏன்னா நாங்கள் இப்போ பார்க்குறோம் செஃப் தாமு சார் அப்படின்னா ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு மிடுக்கு, ஒரு கம்பீரம். அவருக்கு என்னப்பா அவரு காரு கப்பல் எல்லாம் வச்சுட்டு நல்லா சௌக்கியமா இருக்காரு. பெரிய ஆளு. ஆனா உண்மையிலே குடும்ப பின்னணி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே. 1 man ஏணி, 3 பேர் படிக்கணும். நான், அண்ணன், தங்கச்சி 3 பேர் படிக்கணும். நான் படித்தது இது 5 கம்யூனிஸ்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்போ என்னுடைய இது சில எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. திங்கிங் தட் ஐ கோயிங் டு டூ எ டாக்டர். பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நான் டாக்டர் படிக்கல. அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டரிங் சேர்த்தாங்க.
ஸோ 1 man earning 3 people அந்த டைமில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்பாக்கெல்லாம் என்ன சம்பளம் இருந்திருக்கும், ஒரு 500லேருந்து 600 தான் ஜாஸ்தி நான் சொல்கிற பீரியடில். இப்போ அதை வச்சு தான் வந்து குடும்பமே நடத்தணும். ஸோ பேசிக்கலி நாட் born ரிச், கஷ்டமான ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஃபேமிலி. இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறோம், பார்சாதி கோயிலுக்கு போகிறோம். சம்பளம் வாங்கிட்டு அப்பாவை கூட்டு எப்பவுமே கோயில் போவோம். எல்லாம் ஊந்து கும்பிட்றோம். ஊந்து கும்பிட்டா எவனோ பர்ஸை அடிச்சிட்டான், அப்பா பர்ஸை. அது வந்து அந்த மந்த்து ஃபுல்லாக ஓட்டணும்ல, எப்படி ஓட்டுறது? கடனும் வாங்கினதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கடனே வாங்கினதே கிடையாது. அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போல்லாம் அந்த கஷ்டப்பட்ட பீரியட் எப்படின்னா, சோறு தண்ணி இல்லாமல் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி அந்த பர்டிகுலர் மந்த்து. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி தான் நாங்கள் டெவலப் பண்ணது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இப்போ கூட வந்து எல்லாமே நான் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஷெஃப் தாமுனாலும் சரி, கின்னஸ் ரெக்கார்டுனாலும் சரி, பிஹெச்டினாலும் சரி, இப்போ அதுக்கெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம எப்படி வந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இன்றைக்கி அவார்டு கிடச்சிருக்கு, இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷம் இருக்குது. ஆனால் பின்னாடி வந்து திரும்பி பார்த்து நான் பார்ப்பேன், எப்பயுமே பார்ப்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் முன்னுக்கு வந்தது ஆக்சுவலி. இன்னைக்கு சார்கிட்ட வந்து என்ன சார் உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டுன்னா நிறைய சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் அம்மா ஒன்று சமைச்சு தந்திருப்பாங்கல்ல, வீட்டில் நிலைமை இல்லை, ஆனால் அதுதான் எனக்கு இன்றைக்கும் பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும், அதை சொல்லுங்கள். அம்மா மீன் குழம்பு வச்சோன்னா டாப் நாட்ச். அந்த மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுவோன்னா, இட்லி சுடுவாங்க. அந்த மீன் குழம்பு வச்சு ஒரு 3 மணி நேரம், காலையில் 6 மணியில் வச்சுடுவாங்க. ஒரு 3 hours போட்டு 9 மணிக்கு உட்காரோம். அப்போல்லாம் ரவுண்டாக தான் உட்காந்தோம், கீழே தான் தப்பலங்கால் போட்டு உட்காந்து ஆளுக்கு 4 இட்லி வச்சு மீன் குழம்பு ஊற்றுவாங்க. அதுக்கு வாய்ப்பு சான்ஸே இல்லை. அதுவும் சொராப்புட்டு சாத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு தருவாங்க. ஐயோ, நீங்கள் நினைவு மாட்டீங்க இதெல்லாம். அந்த அளவுக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா கையில் சாப்பிடும்போது ஒரு தனி இதுதான், அது டேஸ்ட்டு தெரியுது. அதுக்கு அந்த பாசம், அன்பு அதை பார்க்க முடியும். இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கிற ஒரு சூழ்நிலையை நாடே கொண்டாடுது. நீங்கள் சில விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்கீங்க பெருசு. அது நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சவங்க நம்ம கூட இல்லையேன்னு ஒரு வருத்தம். எங்கள் அப்பா அம்மா, அதாவது இந்த அவார்டே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா இருந்தேன்னா வேறு அளவில் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது எங்கள் அம்மா அடிக்கடி நான் எதே அவார்டு வாங்கியிருந்தாலும் ஈன்ற பொழுதின் தாய், சான்றோடு என்னை கேட்ட தாய்ன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது எனக்கு சந்தோஷம்டா, இது எனக்கு சந்தோஷம்டா, நீ அவார்டு வாங்கியிருக்காது. நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கினது பெங்களூரில் ரஜினிகாந்தி எக்ஸலன்சி அவார்டுன்னு இந்த இதுக்கு சமையல் கலைக்கு வாங்கினேன். அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போனேன். அப்பா எல்லாம் அதராது, இந்த மாதிரி அவார்டு ஃபஸ்ட் டைம் அவங்களே பார்க்குறாங்க இந்த அவார்டெல்லாம் வாங்குறது. அது அப்போவும் சொல்லுவாங்க, இந்த சான்றோடு என்னை கேட்ட தாய் அம்மா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 150 160 அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு வாட்டியும் சொல்லுவாங்க அதை. அம்மா இப்போ ரீசெண்டாக ஒரு 6 years பேக் இறந்துட்டாங்க. அது வரலும் வந்து அந்த இது சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு. அது வந்து நேற்று அந்த அவார்டு எனக்கு கிடச்சின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு தோட்ட எங்கள் அம்மா அந்த சான்றோடு என்னை கேட்ட தாய் வார்த்தை இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் நான். ஆக்சுவலாக கண்ணை தண்ணி வந்துடுச்சு அப்போது. ஏன்னா அப்போ அது அவங்களுக்கு தான், அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்றைக்கி. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, எங்கள் ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங்ஸு, ஒய்ஃப் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸு, வெல் விஷர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்க முடியுது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய செஞ்சுருக்கோம், மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்மளை ஒரு இது பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்தது வந்து இட்ஸ் எ பிக் திங் ஆக்சுவலி. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது சார். என்ன ஒரு விருதை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ காமிச்சு சந்தோஷமாக இருந்திருக்குல்ல. அது அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும். நான் ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன், என்னோட கின்னஸ் ரெக்கார்டில் அம்மா இருந்தாங்க, அப்போல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம், தேசத்துடைய மிக உயரிய விருது. அது வந்து இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். பட் ஸ்டில் இந்த விருது நான் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னா என்னுடைய கம்யூனிட்டிக்கு, ஷெஃப் கம்யூனிட்டிக்கு. நான் அதே மாதிரி அவங்கள தான் வளரணும். கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். இது ஒரு என்ன சொல்கிறீங்க, இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படின்னா நம்ம போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு காலேஜ் கிளாஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, நீங்களும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள கஷ்டப்பட வேலை செய்ய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாளைக்கு பின்னாடி வந்து அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பெரிய விஷயம். ஆமாம், அதுதான் மெயின். இன்னைக்கு வந்து நாடு போற்றக்கூடிய ஒரு சமையல் கலைஞருக்கான அடையாளமாக இந்த விருது கிடச்சிச்சு. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லணும், எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் இன்னைக்கு முயற்சி பண்ண வரவே மாட்டேங்குது அப்படின்னு சாருக்கே வராத ஒரு விஷயம் நிறைய இருக்குது. அதாவது இது எப்படின்னா கைப்பக்குவம் சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக செஞ்சாங்க. செய்கிறதே வந்து
கீழே தலையில் உட்காந்து தான் செய்வாங்க. இப்போ தலையில் உட்கார முடியதில்லை. நம்ம வந்து ஏதாவது கட் புட் பாயில் சொல்லி ஓடிடுறோம். நிறைய டிஷ்ஷஸ் அம்மா மாதிரி வரதில்லை. ஒரு எறா தொக்கு செஞ்சாங்கன்னா, அதாவது சின்ன எறா, அவரைக்காய், நாட்டு அவரைக்காய், அது போட்டு ஒரு தொக்கு செய்வாங்க. அந்த எறா அவரைக்காய் தொக்கு இல்லவே இல்லை. நான் வாங்கி செஞ்சால் அந்த டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா எச்ச விழுவும். அந்த இதில் மட்டன் சுக்கா செய்வாங்க. மட்டனில் செஞ்சு முந்திரி பருப்பு போடுவாங்க. அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அந்த மட்டனை போட்டு முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது அது சாதத்தில் போட்டு பஞ்சு சாப்பிட்டோம். அவனை எப்படி டேஸ்ட் இருந்துங்களா அது, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து இப்போ வரதில்லை. நம்ம ஒன்று குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் மாறிடுச்சு, அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் எல்லாமே மாறிடுச்சு. அந்த அப்போ இருந்த குவாலிட்டிக்கும் இப்போ அந்த குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ட்ரை பண்ணால் கூட என்ன தான் இருந்தாலும் எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் மாமியார் அந்த டேஸ்ட் வரவே இல்லை. வாய்ப்பே இல்லை. அது அதை ஒத்துக்கும் போது ஒரு நெருடல் அப்படி ஒத்துக்குன்னா ஆகணும், வேறு வழி இல்லையே. அதான உண்மை. நீங்கள் உண்மையாக சொல்ல சொன்னீங்க, உண்மையாக சொல்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு அதான் சொன்னேன், எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீல், எங்க கூடவே பயணப்படக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்றது எல்லாருக்குமானது, எங்களுக்குமானது அப்படின்னு நாங்கள் நம்புறோம். வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் உங்க மனசுல உண்டோ அதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது நன்றி. தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப அழகாக இன்டர்வியூ எடுக்கிறீங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.